இனிவரும் காலங்களில் நடக்கின்ற தேர்தல்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதற்கு விக்கிரவாண்டி தேர்தல் ஒரு முன்னோட்டமாக அமைந்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடுங்கையூர் எம்ஆர் நகர் பகுதியிலிருந்து இன்று காலை வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டில்லிபாபு தலைமையில் மத நல்லிணக்க ஒற்றுமை நடைப்பயணம் தொடங்கியது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இதில் கலந்து கொண்டு ஒற்றுமை நடைப்பயணத்தை தொடக்கி வைத்து அவரும் இதில் நடைப்பயணமாக தொண்டர்களுடன் பயணித்தார். கொடுங்கையூர் பகுதியில் தொடங்கிய இந்த நடைப்பயணம் எம்கேபி நகர், வியாசர்பாடி, மேல்பட்டி, பொன்னப்பன் தெரு வழியாக பெரம்பூர் 3 சிலை பகுதியில் நிறைவடைந்தது. இந்த நடைப்பயணத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபாலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகர், அசன் மௌலானா மற்றும் இமயா கக்கன், பெரம்பூர் நிசார், மாநில மாவட்ட சர்க்கிள் தலைவர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, இடைத்தேர்தலில் பாஜக ஆளும் உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசத்திலும் மக்கள் பாஜகவின் துரோக செயலை முறியடித்துள்ளதாகவும், பாசிசத்திற்கும் துரோகத்திற்கும் வேலையில்லை என மக்கள் முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நேற்றைய தினம் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி தேர்தலுடைய அபார வெற்றி, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பெற்ற வெற்றியை பற்றி ஆளுங்கட்சி மாநிலம், ஆளுகின்ற மாநிலம் இங்கே வெற்றி பெறுவதுதான் எல்லா காலங்களிலும் நடைபெறுவதுன்னு சொன்னார்கள். ஆனால் உத்தரகாண்ட் மாநிலம் பாஜக ஆளுகின்ற மாநிலம், மத்திய பிரதேஷ் பாஜக ஆளுகின்ற மாநிலம், இமாச்சல் பிரதேசத்தில் அரசை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கினார்களா, மிரட்டினார்களா? ஆனால் அங்கே ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தினார்கள். அங்கேயும் இமாச்சல் பிரதேச மக்களும் முறியடித்திருக்கிறார்கள். பாசிசத்திற்கும் துரோகத்திற்கும் வேலை இல்லை என்று. ஆகவே இனிவரும் காலங்களில் இந்தியா கூட்டணி தான் எல்லா மாநில தேர்தலிலும் பொது தேர்தலிலும் வெற்றி பெறும் என்பதற்கு இது ஒரு முன்னோட்டம்.